நான் எப்படி இந்த கத்தி முனை மேல் நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு அக்கடி முனை மேல் நிக்கிறாயா. தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரி ஜாதிக்க முடியல. பல விஷயத்துல ஏமாந்த பலம் பழிக்குது. வாரிசு விஷயத்திலும் இன்னைக்கு சிக்கலா நிக்கிறாயா. அந்த சிக்கலுக்கு நல்லபடியா விட கொடுத்து என் வட்டிக்கு பேர் வாங்கி காப்பாற்றி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்குது. உடல்லையா ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. கோட்டையில இன்னும் சிலதெல்லாம் இருக்குது, வெளியே சொல்ல மாட்டேன். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நீ நினைக்கிறபடியே சாட்சி கொடுத்துருந்தாயா. தங்கத்தை ரோட்டி முடிச்சு விட்டாருனாயா. முடிச்சுக்கோ, பத்திரம் வச்சுக்க. ரசப்போருக்கு பத்திரம் தொலைஞ்சு போச்சுடா. பத்திரம் தொலைஞ்சு போச்சு, பாண்டு தொலைஞ்சு போச்சு. எங்க இருக்குது ஏது இருக்குது தெரியாது. முடிச்சுட்டு நிக்குது ஒண்ணு வந்து நிக்க சொல்லு. அடியா ஏமாந்து பொழிச்சிட்டியா. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு உன்னை வச்சு காரியம் ஜாதிச்சு உன்னை ஏமாத்தோன்னு திட்டம் போடுறாங்களா. அல்லையில மொத்த அளவு சூடு போட்டல கம்முனு புரிஞ்சுதா. பாடுபட்ட காசு வாங்கி கொடுத்தறனாயா. ஆனா அவ்வளவும் வாங்க முடியாது. நீர் கொஞ்சம் குறைச்சுதான் கேட்கற. அதே மாதிரி வாங்கி கொடுத்தற போதுமா. 2% வேணும் அப்படிங்கிறது முறை. ஒண்ணு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீ நியாயத்தை தானே பேசுற. பாத்துக்கா பைத்தியம் பிடிச்சி ஓட வைக்கிற பாரு. தன்னை போல காசு வரும். நீ பகச்சுக்க வேண்டாம். அக்கம் பக்கத்துல பகச்சுக்க வேண்டாம். தன்னை போல தேடி வரும். முடிச்சு கொடுத்தாரு. பத்திரம் காணாத போ. பத்திரம் இல்ல பாண்டு. பாண்டு இல்லையா. பாண்டு 3 லட்சம் ரூபாய் வாங்கினது நீ கொடுத்தது. 3 லட்சம் ரூபாய் அவன் கொண்டு வந்து வட்டியோட கொடுக்கிறான். ஆனா நீ பாண்டக்காரன் இல்லையா. பாண்டு எங்க கை கால் முளைச்சு போயிடுதா இல்ல என்ன பண்றது வேற ஒரு நினைப்பு நினைச்சுட்டு நிக்கிற அந்த மாதிரி போயிடுதா அப்படின்னு சொல்லி மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்கிறாயா. பாண்டு எங்கேயும் போகல. உங்க வீட்டுக்குள்ள அது பொட்டிக்குள்ள இருக்குது. பொட்டிக்குள்ள வேட்டிக்குள்ள சிக்கி நிக்குது. புரியுதா. ஒவ்வொரு வேட்டையை தூக்கி உதறி பாரு. அந்த இடத்துல பாண்டு இருக்குது. புரியுதா. அதனால போட்டு அங்கலா போட்டு கிடக்க வேண்டாம். பாண்டு கண்ணில் எடுத்து கொடு, கையில எடுத்து கொடுத்துருந்தாயா. இதுக்காக ரப்பு போக தூக்கம் இல்லாம அவமான பேர் வந்துருமா. பணம் போறது ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்னு பேர் வந்துருமான்னு சொல்லி ரப்பு பகலும் என்னைய எண்ணெய் இங்க நிக்கிறதுக்கு இல்லாம என்னை படாத பாடு படுத்துற பத்தியா வேட கொடுத்தாச்சு. அடுத்த தடவை ஒரு பத்திரத்தோட வந்து பாண்டோட நிற்பேன். சத்தியமா போ. முண்டிக்கத்துல கிடக்குதாயா பட்டி சேதரமாகி போச்சாயா. இன்னைக்கு ஒரு நிமிஷம் நல்லா மறு நிமிஷம் முடக்கி இன்னைக்கு ஈட்டி வாழ்ந்து நீ சேதாரமா போய் விண்ணப்பட்டு நிக்கிறாயா. நீ விண்ணப்பட்டு நின்று கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. இன்னைக்கு சேர்த்து கொடுத்தேன் பட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியாயா. இல்லையா தாயி பயப்படாத. ஒரு நிமிஷம் பொறுத்திருந்தா இத்தனை சோதனை சந்திக்க முடியுமா. புரியுதா புரியலையா. அதனால நீ பயப்படாதியாயா. சேர்த்து வச்சிடலாம். விண்ணப்படாத காப்பாற்றி தந்துடுற. பொழைச்சு கொடு போதுமா. வருமானத்திலேயே நீ சிக்கலா நிக்குது. அது போக தங்கமும் இன்னைக்கு தடுமாறி நிக்குது. தங்கத்துக்கு ஒரு நல்லதனம் போட்டு வேர் வாய்ப்பு நோவு நொடிக்கு விட குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிற 3 குறிப்பு. புரியுதா. பொட்டி போக நான் எப்படி இந்த கத்தி முனை மேல் நிக்கிற பத்தியா. அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு பட்டுதலம் சாஞ்சி நிக்கிறாயா. இல்லையா. தொழில் முறை எத்தனை இன்னைக்கு சின்ன பின்ன வண்டி வாகன தொழில் அப்பா. வண்டி வாகன தொழில் இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து என்ற பட்டியல் நிக்கிறேன். கடன் சும தலைக்கு மேல ஏறி போச்சு. இதுக்கு நல்ல விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். வண்டி வித்தரலாமா இல்ல வண்டியை வச்சு ஓட்டலாமா அப்படின்னு சொல்லி பல குழப்பத்தில் நிக்கிறேன். வண்டியை வித்துட்டா கடன் அடைக்க முடியாது. புரியுதா. அதனால அதை நல்லபடியா ஓட்டி காமிக்கிறேன். குறைச்சுக்குவியா. தகரிப்போ எல்லாம் மங்கம் இல்லாம உங்க கோட்டை கொத்தரம் பண்ணி காமிக்கிறாயா. இது சில பேர் போட்டி பொறாமையில் நடந்தது. தங்கத்தேர் ஓட்டின பட்டி வண்டி வாகனம் நல்லபடியா ஓட்டிட்டு இருந்த பட்டி இன்னைக்கு மறுதலம் சாஞ்சு வண்டி ஓடாம நிக்குதுன்னு சொல்றேன். அதனால லட்சக்கணக்கில் கடன் ஏறி போச்சு. இந்த கடனை கட்டவும் முடியல. என்ன ஒண்ணும் பண்ணவும் முடியல. வண்டி வித்தரலாமா அப்படின்னு அடியா மனசுல நினைச்சிட்டு நிக்கிறான். எங்க கூலிக்காக போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கேட்கிறான். ஐயா கூலிக்கு போய் சேர்ந்தா கடன் அடைக்க முடியுமா. முதலும் போயிடு. ஆளும் நீ அடிமைக்கு போக வேண்டியது வந்துடு. அதனால கண்ணு கத்துமா நீ இறங்குற. புரியுதா. ஓ திருவுகொடி குடி நான் இருக்கிறேன். கடனை நான் கட்டித்தரேன். ஐயா வண்டியை மிச்சம் பண்ணி கொடுத்துறேன். போதுமா. கஷ்டப்படணும் உழைப்பியா. நிக்கிறதுக்கு நேரம் இல்லாம வருமானத்தை தரனாய பொழைச்சுக்கோ. மூத்தா நடத்தி முகம் பார்த்து போடலாம். முத்தாரம்மனுக்கு என்ன பண்ண. முத்தாரம்மனுக்கு ஒரு வேண்டுதல்
பாக்கி நிக்குது. முத்தாரம்மனுக்கு ஒரு வேஷம் கட்டணும், ஒரு முறை ஒண்ணு கட்டணும் இல்லையா? அந்த முறை கட்டுறதுக்கு கும்பிட்டு இருக்கிறா, அதை கட்டாம இருக்கிறா. அவர் 2 பேர் அவ்வளவு கோக்காரி, புரிஞ்சுதா? அங்க நின்றுகிட்டு சீரு சீரு சேர்றா. எங்க? தூத்துக்குடி. என்னடா எல்லாமே நான் ஊர் பேர்ல இருந்து சொல்றேன், பொழைச்சுக்கோ, புரியுதா? திருச்செந்தூருக்கு பக்கம், திருச்செந்தூர்ல இருந்து இப்ப உள்ள போனா என்ன ஊரு? அங்க இருக்கு போய் கையேந்து பயப்பட வேண்டாம். போய் முதல் கையேந்திட்டு வந்து மத்தது நான் பார்த்துக்கிறேன். போதுமா? போடு. அடியா கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியா இல்லையா? இன்னைக்கு எத்தனை சோதனை நடக்குது பாத்தியா? உனக்கு முந்தின மாதிரி இல்லையா? எத்தனை முயற்சி பண்ணாலும் அத்தனை முயற்சிக்கு கேவலத்தை சந்திச்சு இன்னைக்கு என் பட்டியல வந்து இது எப்படி எல்லாம் மாத்தி தங்கத்தை ரோட் காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறா இல்லையா? இதுதான் ஆம்பளையினுடைய மனசு, இதுதான் பொம்பளையுடைய மனசு. புரிஞ்சுட்டியா? தகிரிமன் இல்லை என்ற தங்கத்தை நீ விட்ட கண்ணி இருக்குமே, தொழுத கைக்குமே விட கொடுக்கறனாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், நான் இருக்கிற தகிரிமன் இல்லை. அது போக இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு, சுமையும் தெரியாம இன்னைக்கு கை கொடுக்கற கால் இல்லாம இன்னைக்கு என்ற நம்ம தங்க தடிமரமா வந்து நிக்குது. தோப்பாய் போடலாங்க முடியாது. புரிஞ்சுதா? எவ்வளவு கட்ட உடைக்க நீ வாட்டுக்கு அமைதியா உட்காரு. நடிக்கிறது நானு, நாடகம் நடத்துறது நானு. அது எப்படி திரையை தொங்குறேன்னு பாரு. புரியுதா? சாதிப்பல்லவா? இது சத்தியவாக்கு மரவல்ல பேசுறது. புரிஞ்சுட்டியா? போ வரப்போ கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துல 2 பேர் வந்து நிக்கிறாங்க. வந்து நிக்க சொல்லு. ஐயா தாயி தாயும் கை கூட மாட்டேங்குதா இல்லையா? ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் பட்டி முடங்கி நிக்குத. கை விட்டு போனதை கைக்கு வந்து சேருமா சேராதா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. 1. 2வது இல்ல படுகளை ஜாஞ்சி நிக்குதாயா. 2. 3வது இன்னைக்கு சுமையும் சேர்த்து போச்சு, சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. இல்லத்துக்குள்ள 2 பக்கம் சேதாரத்துக்கு காமிக்குதாயா. இதுக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டு இவ்வளவு சிக்கல்லையுமே இது கைவிட்டு போய் நிக்குது. இது கைக்கு வந்து சேருமா சேராதா பொருள் அப்படின்னு வந்து கேட்கறியா? நீ என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ தேவாதிட்டு போய் கை ஏந்துனியா? ஒரு தேவாதி கை கொடுக்கல. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியா? மீட்டு கொடுத்துருண்டாயா. புரியுதா? அதெல்லாம் ரொம்ப தூரத்துல எல்லாம் போகல. பொருள் ரொம்ப தூரத்துல போல காலை சுத்திரமாம்பே தான் கொத்தி வேடிக்கை பார்த்துது. புரியுதா? அதுல நீ சில பேர்த்து சந்தேகப்பட்டு நிக்கிறீங்க. புரியுதா? அதெல்லாம் நீங்க நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். விட்ட இடத்துலயே பொருள் வரும். போதுமா? பொருளை கொண்டு வந்து வச்சிடலாம். பத்திரம் வச்சுக்க, ரசப்போடு குடிச்சு மாலை போட்டுட்டாங்க. புரியுதா? உன்ற மாலைக்கும் உன்ற மங்கலியத்துக்கும் குறை வரவே வராது. புரியுதா? தாயி சிறுநீரக பிரச்சனையில இன்னைக்கு தங்கம் தடுமாறிட்டு நிக்குது. உண்டல்லையா தாயி? ரத்தம் சுத்தம் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு நல்ல வழி காமிச்சு எனக்கு பேர் வாங்கி குடும்பத்துக்கு கேட்டுட்டு நிக்கிறியா? 13 நாள்ல தங்கத்தை ரோட்டி காமிக்கிறனாயா? இதே பட்டியல உயிரோட கூட நிறுத்தி தீர்க்காயுசு குத்திர கொடுத்தனாயா? மரபொருள சொல்றது புரிஞ்சுட்டியா? 13 நாள் இந்த பால் கருப்ப நான் அடையாளம் போட்டுறேன். தகிரியமா போய் விடுற முளப்பாரு. போதுமா? இது நாள் வரைக்கும் விட தெரியல இல்லையா? ஒட்டி போகல. என்னமோ நடக்குது, ஏதோ நடக்குது, அப்படி இப்படின்னு புலம்பிட்டு 2 தங்கத்துகளையும் வச்சுக்கிட்டு நீ சீரழிஞ்சிட்டு கிடந்தியா? சொத்துல எந்த பேச்சையும் காணாம அதையும் காணும் இதையும் காணும்னு போட்டு புலம்பிட்டு கிடந்தீங்க. என்னை வந்து கை ஏந்தினீங்க, அடையாளம் போட்டு ஏமாத்து உலகம். என்ன இன்னைக்கு உங்க சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டாங்க. என்ன பண்ணலாம்? ஒரு துளி கூட இல்லையா? அத்தனை சொத்து ஆட்டுக்கெல்லாம் மிக்கல் இருந்தெல்லாம் எழுதி வைக்க போட்டாங்க. தகப்ப விடுற மங்களிக்கார ஏமாந்து போட்டானாயா? எல்லாம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அந்த சிரமம் அப்படி இவன் நல்லதுதான் பண்ணிடான். ஆனா அவங்க பதில் வழி போட்டாங்க. என்னை நம்பி வந்து இன்னைக்கு முறை போட்டுட்டு நிக்கிறேன். கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு போலாமா இல்ல நீ பாத்துக்குயாப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அப்ப நான் எதுக்கு இருக்கிறேன்? கோர்ட்டு கச்சேரி வில்லங்கமெல்லாம் வேண்டாமாயா? இல்லைன்னா ஏமாத்தி போடுவாங்க. என்னை நம்பி நில்லு. ஒட்டி மகளா நீதிக்கு நேர்மைக்கு தான் இந்த கருப்பு கூட வந்து நிற்பனாயா? பயப்பட வேண்டாம். அதுக்காக நான் கோர்ட்டை தப்பு சொல்லல. புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். கோர்ட்டா ரொம்ப நாள் ஆகி போயிரு.
என்ன விடு எம்பொறுப்புல விடாயா சொத்த மீட்தாருன்னு இத்தனை பேத்துக்கு முன்னாடி சத்தியவாக்கா சொல்லிட்டேன். புரியுதாயி? இதனால நீங்க போய் ஓரியாட்டமோ தூரியாட்டமோ சங்கட்டமோ எதுவுமே பண்ண வேண்டாம். உங்கள ஒரு பெரிய ஆளை வச்சு முன் பேச்சுவார்த்தை தொடங்குங்க. நான் வந்து அங்க நிற்பேன். புரியுதா? அங்க வந்து நின்று வழிமுறையை நான் சொல்லித்தரேன். ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. மீட்டு போடலாம். இந்த சிலதெல்லாம் உடைக்கணும் இங்க வேண்டாம். நல்லா உலகம் பூரா தெரிஞ்சு போயிரு. பயப்பட வேண்டாமாயா. சந்தோஷமா போங்க. வட்டிக்குள்ளார நான் என்ன பண்ணாலும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியுமாயா. போ வீட்டு முத்தத்தை கட்டிக்கிற சொல்றோம். அடியா ஒட்டி போகணே வெள்ளாம பட்டி இன்னைக்கு வேறு பட்டியா போச்சே வெளியா. அட ஒட்டி போக இன்னைக்கு எல்லாரும் ஆதாயத்தை வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஆதாயம் கொஞ்சம் குறைஞ்சோன்னு இன்னைக்கு அல்லையில மொத்த ஆள் சூடு போட்டு பாக்குறாங்களா இல்லையா. ஒட்டி போகணும் இன்னைக்கு மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம பட்டி அத்தனை பெரும்பட்டியை கையிட்டு போட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா. நீ கையிட்டு போனது இன்னைக்கு சவால் போட்டு பாக்குது. அந்த சவாலுக்கு கூட கொடுத்து என் கையில கொண்டு ஒப்படைச்ச பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா. மரபொருளாம் பேசிட்டு வரேன். பயப்பட வேண்டாமாயா. இந்த அங்க இருக்கிறப்ப நான் இருக்கிறேன். சில சூதெல்லாம் நடக்குது. அந்த நீலாம் 10 பைசா செலவு பண்ணிடக்கூடாது. புரியுதா? என்னை நம்பி வந்து கையேந்திட்டு போ. அது எப்படி மாத்தோன்னு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். வீட்டு போடலாம் முடியாது. புரிஞ்சுதா? அது போக ஆதாய விஷயத்திலும் கொஞ்சம் ஏமாந்த போல பிழைக்கிற கொஞ்சம் உஷாரா நில்லு. சிலதுக்கெல்லாம் நான் தரம் போடுற அந்த தரத்தில் நீவா. புரியுதா? சொப்பனத்தில் வந்து ஒரு குறிப்பு சொல்லுவேன். கெனாவுல வந்து ஒரு குறிப்பு சொல்லுவேன். அந்த குறிப்பு பிரகாரம் அது யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நீ பாட்டுக்கு அந்த குறிப்பு பிரகாரம் வா. கூடவே வந்து முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? வீட்டு தரம்போ அதை வாங்கிட்டாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். தாயி நீயும் 1000 தேவாரி கையெழுத்தாச்சு. 1000 பக்கம் போயும் பார்த்தாச்சு. இன்னைக்கு பட்டி பெருகோனு பால் பொங்கோனு வம்சாவளி குத்தர போறோன்னு அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறாயா. இதை நல்லபடியா மீட்டு பட்டிய பாலாறு ஜெல்பத்தை கொடுத்து கட்டுவத்தில முகவத்தில வச்சு காமிக்க வேண்டியது என் பொறுப்பு. என்னை முழு மனசோட நம்பி வந்து என் பட்டியில கையேந்தி நின்றுட்டு அப்படின்ட்டா உன்னோட பட்டியில பாலாறு தேனாறு ஓடி காமிச்சிடலாமாயா. போதுமா? பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். வரம் கொடுத்துறேன்னாயா. அது போக இன்னைக்கு ஆதாய விஷயத்திலும் சரி தொழில் விஷயம் சரி இன்னைக்கு நிலையில்லாத நிக்கிறாயா. நிலை கொண்டு சேர்த்திடலாம். அதே மாதிரி ஒரு புத்துக்கண்ணு தெய்வத்தை பாறையில் அடிச்சு வச்சிருக்குதப்பா. அந்த தெய்வத்தை கும்பிட்டு இருந்தீங்க விட்டுட்டீங்கன்னு வந்து எங்கிட்ட பொறாமப்பட்டு நிக்குது. போய் கையேந்திட்டு வந்து புரியுதா? புரியுதா? பத்திரம் வச்சுக்கிறீங்க. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா என்ற தங்கா. தாயே இத்தனை சிக்கலை போட்டுட்டு நிக்கிறிய என்ற தங்கா. பர்டிகுலர ஏடிஎம் போட்டியமா நடக்குதாயா. அதே மாதிரி வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குதப்பா. தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சப்பா. இல்லத்துக்குள்ளார பொண்ணா கருக்கு கருக்கு கருக்குன்னு பயந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை நிக்குது. மொத்தத்துல இன்னைக்கு சூது நடந்து போச்சு. புரிஞ்சுக்கோ. புரியுதா? இந்த சூத களைய முடியாம என் பட்டியல வந்து நின்று எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அதுக்கு ஒரு விட கொடுத்து கைப்பத்தி எல்லாம் பேரு ஆத்தலாம். சிங்கத்தை அடைக்க போடலாம் கம்முனு. புரிஞ்சுதா? இன்னும் சிலதெல்லாம் உடைக்க வேண்டாமா. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். கட்டில போட்டாங்கப்பா. புரிஞ்சுதா? இதுல வந்து போட்டி பொறாமையில சிலதெல்லாம் நடந்து போச்சு. இந்த கட்டை உடைச்சு போடலாம். பொங்காளி அம்மனுக்கு முறபாக்கி நிக்குது. ஓங்காளி அம்மனுக்கு முறபாக்கி நிக்குது. ஊர் திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டுல 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அக்னி குண்டம் போட்டு அந்த குண்டத்துல விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்கிறா. அந்த ஆலயத்துல ஒரு சின்ன குளம் இருக்குமாயா. அந்த குளத்துல அந்த போய் தலைமொழியை நீ கும்பிட வேண்டியது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பிட்டது முறை பாக்கி நிக்குது. வெளியில கேளு. புரிஞ்சுதா? அந்த முறையை போய் செஞ்சு போட்டு வந்துரு. புரிஞ்சுதா? நீ ஒன்னும் சிரமப்படாத. எப்படி எடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எனக்கு தெரியும். மீட் தந்துட சத்தியமா. போதுமா? ஓ நான் இத்தனை தகுதி பண்ணல. என்னை நம்பி வந்துட்டீங்கள தாயி. தாய் இந்த அக்னி எப்படி குமுறுதோ அதே மாதிரி வட்டி அத்தனை குமுறி வந்து நிற்கிறாயா. உடல்லையா தாயி. ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் முடங்கி நிக்குது. ஒன்னாளுக்கு நோவு நொடி. இதை நல்லதுபடி கூடன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். நீ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதையும் பார்த்தாச்சு, மற்றதையும் பார்த்தாச்சு. இது நல்லது பண்ண முடியல. மருத்துவத்தில் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு விட கூடன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். நீ மருத்துவம் பார்க்கறத பாரு. நான் வேண்டாம் சொல்லல. தாயி இதை நல்லது பண்ணி கொடுத்தெல்லாம் தகுதி மடல் என்ற பாசைக்கு வந்தா அப்படின்னா இது நோவும் அல்ல நொடியும் அல்ல. இது சமாச்சாரம் வேற.
புரிஞ்சுதா? இந்த சமாச்சாரம் தடவழியில் அண்டுனது. இது உனக்காக ஏவுனதும் அல்ல. புரிஞ்சுதா? உனக்காக உன்னுடைய எதிரி ஏவிட்டா, அந்த செய்வனை வச்சுட்டாங்க, இந்த செய்வனை வச்சுட்டாங்க, அப்படி இப்படி சொல்லி ஏகப்பட்ட காசு தொலைச்சு போட்டு வந்து இங்க நிக்கிறீங்க. இதா இல்லையா? என்கிட்ட 10 காசு செலவு பண்ண மாட்டேன், என்னை நம்பி வந்து நின்று நான் காய்ச்சி குத்துற போட்டு பொண்டால வாழ வச்சு கொடுத்துருந்தாங்க. போது பார்த்தாங்க அதெல்லாம் மந்திரமாயம் இல்லை, ஒரு தட வழியில மாட்டிக்கிட்டேன். புரிஞ்சுதா? அது உன்ற சிரசுல வந்து அண்டி இன்னைக்கு உன்ற ரத்தத்தை குடிச்சிட்டு உடம்புலையும் தொந்தரவு பண்ணிட்டு கிடக்குது. வளைச்சு முடிக்கலாங்க மனிதரு. இனம் புரியாத குழப்பம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும்பாயா. கருக்கு கருக்குன்னு பயமா இருக்குந்தாயி, தூக்கம் வராதுதாயி, அண்ணன் தண்ணி இறக்காட்டம் இருக்காதாயி, வகுப்பிலிருந்து வாய் வரைக்கும் ஒரே எரிச்சலா இருக்குதாயி, படுத்தா எழுந்திருக்க முடியாது, 100 யானை போட்டு மிதிச்ச மாதிரி இருக்குமாயா. இந்த இல்லையா தாயி? அதே மாதிரி கலகலன்னு பேசிட்டு இருந்த பொம்பளை தனிமையை நாடுவா. புரிஞ்சுதா? அதே மாதிரி வெவ்வேறு நினைப்பு வருமாயா. உயிரோடு இருக்கக்கூடாது, தூக்கு போட்டுக்கலாம், அதை பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆயுச முடிச்சுக்கலாம்னு சொல்லி பல எண்ணங்கள் வருமாயா. உண்டு சொல்லு, இல்லைன்னு சொல்லு தாயி. இது வேற சமாச்சாரமாயா. அதை அப்படித்தான் பண்ணு, பயப்படாத. நான் இருக்கிற தகுதி மன்னன். இத்தனை பேருக்கு முன்னாடி சத்திய வாக்கு 11 நாள்ல இது நல்லது பண்ணி காமிக்கிறேன். 11 நாள்ல இது நல்லது பண்ணி காமிக்கிறேன். நீ என்னை முழு மனசோட நம்பி என்னை கையேந்தி வந்துட்டே அப்படின்ட்டா 11 வர்ற வாரமே உடச்சு முடிச்சுட்டுருவேன். 11 நாள்ல தீர்க்காயுசு குத்துற ஓட்டி இந்த பட்டியல் நிறுத்துவேன். 2 கணி என்ற அடியான கேட்டுக்கா. எப்படி தனி பார்க்கணும் கேட்டுக்காது. நீக்கி காமிக்கிற சத்திய வாக்கு. தாயே காரியம் கை கூட மாட்டேங்குதே. இல்லையா தாயே? தவுந்து போகுது. தகுந்த காரியத்தை தடையில்லாத நல்லதட போட்டு எனக்கு பேர் வாங்கிக்கணும் வந்து கேட்டுட்டு நிற்கிறியாயா. இல்லையா தாயி? அது போக இல்லத்துக்குள்ளார கொஞ்சம் சேதாரத்தை காமிக்குதாயா. புரியுதா? ஒன்றும் பயப்பட வேண்டாம் தாயி. என்னை நம்பி வந்துட்டீங்களா? நல்ல உத்தரவு காமிச்சிடலாமாயா. நீயும் 1000 முயற்சி பண்ணி 1000 முயற்சியில் தோல்வி வைத்த நிற்கிது விட கொடுத்துடலாம். போதுமா? கவலைப்படாதையா. அறாமனை அமைதுபடி பத்திரம் வச்சுக்க, ரசப்போடு கொடுத்துக்க, கருப்பும் கோட்டிக்குள்ளார பட்டி அத்தனையும் நீங்க நில குழஞ்சு வந்து நிக்கிறிய. இல்லையா? இல்லத்துக்குள்ளார எல்லாமே காரியம் அத்தனையும் இன்னைக்கு சேதாரமாயி பட்டி அத்தனையும் விண்ணமும் பட்டு என்ன பண்றது ஏதுபட தெரியாம தோப்பான மரம் இன்னைக்கு தனிமரமா நிக்குதே. இல்லையா? மொத்தத்துல இன்னைக்கு ஒரு பட்டி ஆளாமரமான தொலைஞ்சிருக்க பட்டி இன்னைக்கு கொஞ்சம் அசிச்சு பார்த்துட்டாங்க. இதுக்கு நல்ல விட கொடுக்கும், தொழிலும் பெருக்கோடு, செல்வாக்கையும் பெருக்கோடு, இல்லத்துக்குள்ள சில நலக்கண் நட்டம் எல்லாம் தெரியுது, அதையும் மீண்டு கொடு அப்படின்னு கொஞ்சம் கேட்டுக்கிற வாரிசை பத்தி கேட்கலாம். இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற இது சூது நடக்குதப்பா, கொஞ்சம் உஷாரா நில்லு. அந்த சூதை நான் முடிச்சு காமிக்கிறேன். வாழை சுருட்டி என்ற பாதகொள்ள போட்டு அப்ஸ் பண்ணாங்க. இந்த வாப்பாவே மாற்றத்தை தருவேன். இதை நீங்க போக்குவரத்து வச்சு